வண்ணமயமான வானவில்லின் இராச்சியம். ஒரு காலத்தில் வானவில்லின் இராச்சியம் என்னும் அழகிய நாடு இருந்தது. அந்த நாட்டில் ஒவ்வொரு வண்ணத்திலும் மாயம் இருந்தது. அந்த இராச்சியத்தின் மக்களை வண்ணவர்களாக அழைத்தார்கள். அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தனித்தனி வண்ணங்கள் இருந்தன. இந்நாட்டு மக்கள் அன்பும் அமைதியுமாக வாழ்ந்து வந்தனர். இந்த இராச்சியத்தின் மத்தியிலே ஒரு பெரிய மாளிகை இருந்தது. அது முழுக்க வண்ணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அந்த மாளிகையில் ராணி சுந்தரி ராஜ்யத்தை ஆட்சி செய்தாள். ராணி சுந்தரி ஒரு பேரழகி. அவளின் கண்கள் அவள் உள்ளத்தின் போல் பளபளப்பாக இருந்தன. அவள் சிறந்த அரசியாக தனது நாட்டை நல்லதோர் வழியில் நடத்தி வந்தாள். ஒருநாள் இராச்சியத்தின் எல்லையில் உள்ள காடுகளில் ஒரு புதுமையான விஷயம் நடந்தது. ஒரு பழைய மரம் இடிந்து விழுந்தது. அதனுடைய இடத்தில் ஒரு புதிரான மாளிகை தென்பட்டது. அந்த மாளிகை கருநிறமாக இருந்தது. அதில் சிலவிதமான மாய வல்லமை இருந்தது. இதை அறிந்து ராணி சுந்தரி ஒரு குழுவை அனுப்பினாள். அக்குழுவின் தலைவன் வீரபாண்டியன். அவன் மிகுந்த தைரியசாலி, அறிவாளி. வீரபாண்டியன் குழுவோடு அந்த மாளிகையைச் சென்றடைந்தான். அங்கு சென்று அந்த மாளிகையின் விஷயங்களை ஆராய்ந்தார். மாளிகையின் உள்ளே சென்றதும் ஒரு பெரிய மூலையில் ஒளிந்திருந்த ஒரு கருப்பு வில்லன் எதிர்த்திருந்தான். அவன் பெயர் கருநிரஞ்சன். அவன் அந்த மாய மாளிகையை கட்டியவன். வானவில்லின் இராச்சியத்தை கைப்பற்றும் திட்டத்துடன் வந்தவன். வீரபாண்டியன் தனது குழுவோடு போராடி அந்த மாளிகையை விலக்க முயன்றான். ஆனால் கருநிரஞ்சன் மிகச் சாமர்த்தியமாக மாய வல்லமையை பயன்படுத்தி வீரபாண்டியன் குழுவினரை மாயக்கூடலால் அழைத்துவிட்டான். வீரபாண்டியன் மட்டும் மாயக்கூடலிலிருந்து தப்பித்து ராணியின் மாளிகைக்கு திரும்பி வந்தான். வீரபாண்டியன் ராணி சுந்தரியைச் சந்தித்து நடந்த அனைத்தையும் சொல்லிக் கொடுத்தான். ராணி சுந்தரி அவனின் தைரியத்தை பாராட்டினாள். ஆனால் அதன் பின்னால் இருக்கும் மாய வல்லமையை அறிந்ததும் அவள் கவலையடைந்தாள். அவள் ராஜ்யத்தின் சிறந்த மந்திரவாதியான காமினியை அழைத்து ஆலோசனை கேட்டாள். காமினி ஒரு வயதான ஆனால் ஞானவான மந்திரவாதி. அவளின் தகுதியை அறிந்த அனைவரும் அவளிடம் மிகவும் மதிப்பு வைத்தனர். காமினி இச்சம்பவத்தை கேட்டதும், இந்த மாயத்தை வெல்ல ஒரு சாக்கிரதை உள்ளது. அதை எடுக்க நாம் பயணம் செய்ய வேண்டும் என்று கூறினாள். இறுதி தீர்வாக வீரபாண்டியன், காமினி மற்றும் ராணி சுந்தரியின் சகோதரியான இளவரசி லட்சுமி இப்பயணத்தை தொடங்கினர். அவர்கள் மூவரும் மிகவும் துணிவுடனும் விசுவாசத்தோடும் பயணம் செய்தனர். தங்கள் நாட்டின் ஒற்றுமைக்காக போராடிய அவர்கள் பல்வேறு சோதனைகளை எதிர்கொண்டு போராடினர். அவர்கள் மலைகளின் அடிவாரத்தில் இருக்கும் பழமையான கோவிலை அடைந்தனர். அங்கே ஒரு பெரிய மூலையில் மாய வில்லியின் நிழல் என்ற அதிசய ஆயுதம் இருந்தது. இவ்வாயுதம் நிழல் வடிவில் காட்சியளிக்கிறது. ஆனால் அவரது சக்தி மிகுந்தது. இது மட்டுமே கருநிரஞ்சனின் மாயத்தை உடைக்கும் வல்லமை கொண்டது. அவர்கள் அதனை எடுத்து இராச்சியத்திற்கு திரும்பினர். கருநிரஞ்சன் மற்றும் அவருடைய கருமை இராணுவம் இராச்சியத்தின் எல்லைகளை தாக்க முயன்றனர். வீரபாண்டியன், காமினி மற்றும் இளவரசி லட்சுமி அதனை எதிர்த்து போராடினர். அந்த மாய வில்லியின் நிழல் கருநிரஞ்சனின் மாய வல்லமையை உடைத்து அவனையும் அவனுடைய இராணுவத்தையும் தோற்கடித்தது. இந்த வெற்றியை கொண்டாட வானவில்லின் இராச்சியத்தில் ஒரு பெரிய விழா நடத்தப்பட்டது. ராணி சுந்தரி, வீரபாண்டியன், காமினி மற்றும் இளவரசி லட்சுமி அனைவருக்கும் பாராட்டினாள். இராச்சிய மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் விழாவை கொண்டாடினார்கள். இந்த நிகழ்வுகளின் பின்னர் வானவில்லின் இராச்சியம் மேலும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனது. ராணி சுந்தரியின் தலைமையில் மக்கள் வாழ்வில் நம்பிக்கை மற்றும் உற்சாகம் ஏற்பட துவங்கியது. இராச்சியத்தின் எல்லைகளில் நிலைத்த அமைதி நிலவியது. வீரபாண்டியனும் காமினியும் இளவரசி லட்சுமியும் தங்கள் தார்மீகங்கள் மற்றும் தைரியங்களால் அனைவரின் மனதிலும் இடம் பிடித்தனர். இன்னும் பல ஆண்டுகள் வானவில்லின் இராச்சியம் வண்ணங்களால் செழித்திருக்கும் நிலத்தில் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்தது. இந்த கதை நம்பிக்கை, துணிவு மற்றும் அன்பின் கதை என்றால் அது மிகையாகாது. இக்கதையின் நிகழ்வுகள் மறக்க முடியாதவையாக
அவற்றின் நினைவுகளை காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு ஒரு பாடமாக அமைந்தது.